ம். என் தாத்தா என்ன அழுகுறீங்களா? இல்லை செல்வங்களே, என் கண்ணீரிலே நீர், கண்ணீரிலே நீர், கடலிலே நீர். ஓகே தாத்தா, சில விஷயங்களை பார்த்தா நினச்சா எனக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை தாத்தா. நான் என்ன செய்ய வேண்டும்? சிரியுங்கள், சிறிது சிரியுங்கள். நான் நினைக்கிறேன், சிரிப்பதை விட அழுவது நல்லது. ஆம் செல்வங்களே, அழுங்கள். நாம் அழுவதால் சிறிது பயன் கிடைக்கும். பாருங்கள், வானம் பூமியை பார்த்து அழுகிறது. அந்த அழுகையினால் பூமி செழிக்கிறது. நாம் கடவுளை பார்த்து கண்ணீர் சிந்தினால், அழுதால் அவருடைய கருணை நமக்கு கிடைக்கும். ஆம் சொல்லுங்களே. அழுங்கள். சிரிப்பதை விட அழுவதனால் நன்மைகள் ஒருவேளை பெறலாம் என்று என்னுடைய சிறிய சிந்தனைக்கு தென்படுகிறது. அதை கண்டுபிடிச்சிங்களா? ஆம் செல்வங்களே, கண்டுபிடித்தேன். நாம் ஏழைகளை பார்த்து அழ வேண்டும். அவர்களுக்கு மழை போல் அவர்களுக்கு நாம் உதவ வேண்டும். மழையைப் போல் அவர்கள் மீது நாம் கண்ணீர் விட வேண்டும். ஏன் செல்வம், நம்மோடு இருக்கும் அந்த ஏழைகளை நாம் மறக்கக்கூடாது. நமது வயிறு நிரம்பினால் போதாது, நம்மை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்போம். கோழி கூவுகிறது. நான் வளர்த்த கோழி. சில வீடியோக்களிலே பார்த்திருப்பீர்கள். எஸ் காலை பொழுது விழுந்து விட்டது, 6 மணி பாருங்கள், எல்லோரும் எழுந்திருங்கள் என்று எழுப்புகிறது. ஆம் செல்வங்களே, என் செல்வமே, நீ கூவதற்கு முன்னவே நான் எழுந்து விட்டேன். மற்றவர்களும் எழ வேண்டும் என்று கொக்கரக்கோ கோ. அந்த 4-5 கோழி குஞ்சுகளிலே ஒன்றுதான் நிலைத்திருக்கிறது. பார்த்தீங்களா? ஓகே சொல்லுங்களே. நாம் இந்த உலகத்தில் இருப்பதனால் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு நாம் உதவ வேண்டும் என்றால், எங்கேருந்து தாத்தா போகிறது நாங்கள் ஏழைங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்காதீர்கள் என் செல்வங்களே. நம்மால் முடிந்த சிறிய
உதவிகளை செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். நான் சொல்வதற்கெல்லாம் அது ஆமாம் என்று கூவுகிறதோ என்னவோ தெரியவில்லை. நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கும் கருத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் அது சரி நீங்கள் சொல்கிறதோ என்னவோ அப்படி அது சொல்வதை போல் நான் சொல்வது உண்மையாக நன்றாக இருந்தால் ஓகே ஓகே சேவல் ஓகே செல்வங்களே, காலையில் நான் ஆசைப்பட்டேன், என் கருத்திலே மனதில் உருவான கருத்தை சொல்கிறேன். பாருங்கள், வானம் அழுகிறது பூமியை பார்த்து, அந்த அழுகையினால் பூமி செழிக்கிறது. நாம் கடவுளை பார்த்து கண்ணீர் சிந்தினால், கரைகளை நீட்டி கதறி அழுதால் அவருக்கு நம்மீது கருணை பிறக்கும். நாம் சிரிப்பதால் நமக்கு அதிக நம்மீது சிலர் பொறாமைப்படுவார்கள். என்னடா நம்மெல்லாம் இந்த நிலையில் இருக்கும்போது இவன் சிரித்து கொண்டிருக்கிறான் அப்படி என்றும் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மனதுக்குள்ளே நாம் சிரித்து கொள்வோம், சந்தோஷப்பட்டு கொள்வோம். ஓகே ஓகே